இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கட்லெட்டு. நம்ம கடையில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடணும். மசிக்கிற மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் 2 எடுத்திருக்கேன். ஒரு 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ஒன்றா இப்படி கட் பண்ணிக்கோங்க. கேரட் அப்படி சின்ன சின்னதாகவும் பீன்ஸ் அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையானது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா இது வந்து மேலே நல்லா சூப்பராக மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிருக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்கள அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இதில் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியானதும் போடுறோம். நிறைய தான் நான் கேரட்டு பீன்ஸ் நிறைய போடுவேன். ஏன்னா கேரட் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்படியாவது கேரட் சாப்பிடட்டுமே அப்படின்றதுக்காக நிறைய கேரட்டு பீன்ஸு இதில் சேர்த்துருவேன். இதில் என்ன சாப்பிடுவாங்க, தனியாக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கொடுக்கறது நல்லதில்லை. அதுக்காக தான் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். காய் வந்து வேகமாக இந்த நம்ம அலசி போடுறதுலையே வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் வெந்துடும். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் வந்து புதுசாக ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வீடியோலாம் உங்களுக்கு போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதை வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அந்த கேரட் பீன்ஸோடு சேர்த்து போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கரம் மசாலா வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் வந்து முக்கியமானது ஒன்று ஊற்றணும். உப்பு போட்ட பிறகு சாஸ் இருக்குல்ல, சாஸ் இந்த சாஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. இது இருந்தது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். டொமேட்டோ சாஸு இதை ஊற்றிட்டு நல்லா ஒன்று போல் அப்படியே அந்த மசாலா உப்பு இந்த சாஸ் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடுங்க. எல்லாம் திரண்டு ஒன்று போல் அப்படியும் ரவுண்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுனீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் சேர்ந்து உப்பு எல்லாம் சேர்ந்து வரும். அதை அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே ஒன்று போல் வரும். பாருங்கள், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வந்துருச்சா. இப்போ அப்படியே நம்ம வந்து பால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வரும். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு எல்லாம் அதனால் சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி எடுத்து வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ வந்து இந்த பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அமைக்கி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சு சேஃப் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் அப்படி வச்சு இது பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம லைட்டாக வந்து கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 ப்ரெட்டை இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது மைதா மாவை லைட்டாக கோட் பண்ணணும். இப்படி அப்படின்னா தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அதில் ஒட்டும். அதனால தான் நல்லா அப்படி லைட்டாக நல்லா அப்படி தடவி விட்டுக்கோங்க. நல்லா அந்த இதில் ஃபுல்லாக நல்லா தடவணும். இந்த மாதிரி நல்லா தடவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டுங்க. போட்டு 2 பக்கம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா 2 பக்கமும் ப்ரெட் க்ரம்ஸ் ஒட்டிடும். அந்த ப்ரெட் க்ரம்ஸோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து கட்லெட் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. நான் இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து எண்ணெய் அந்தளவுக்கு இழுக்கலை.
நான் அதனால் அப்படி டீப் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது பண்ணுங்கள். இது எனக்கு வந்து ரொம்ப இழுக்காததுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், எண்ணெய் அதிகமாகலாம் ஊற்றிருக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன். இதிலையே வந்து நல்லா பெரட்டி விட்டு 2 பக்கமுமே வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும், இல்லைன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் இதை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படின்னா தான் நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.